தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சுப்பன் படத்தோட விமர்சனம். சுப்பன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அந்த மீனிங்ல தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ரசிகர்களுக்கு பாடம் சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர், கதாநாயகர், இன்னும் பலர். ஆனா இவங்களும் உண்மையாவே ஒரு அருமையான படத்தை தான் கொடுத்துருக்காங்க. சுப்பன்னு பேர் நம்ம கொஞ்சம் அந்நியமா தெரியுது. முருகன் பேர் தான், ஆனா அதை நம்ம புழக்கத்துல இல்லாத வார்த்தையா இருக்கிறதுனால நமக்கு அது அந்நியமா தெரிஞ்சாலும், சுப்பன் உண்மையாவே என் அப்பன் முருகன் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்தின விதத்துல இந்த இயக்குனருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். என்ன கதை என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ரவுடிங்க ஒரே கூடாரத்துல இருந்து வெளில வந்தவங்க. அந்த கூடார தலைமையே உங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கிறவரோட பைக்கை யார் எடுத்துக்கிறதுங்கிறத போட்டி அதிகார பகுதிகளெல்லாம் நடந்துருச்சு. பைக் யாருக்குங்கிற போட்டியில ஒருத்தர் தீர்த்துக்கட்ட திட்டம் போடுறாங்க. அதுல ஒருத்தரை தீர்த்து கட்டிடுறாரு. அந்த இன்னொருத்தர் பெரிய விஸ்வரூபமா வளர்ந்து மதுரை மற்றும் அந்த மாவட்டத்தையே ஆட்டி படைக்கிற ரவுடியா திரியிறாரு. அவருடைய சகோதரர் பெண் பித்தர்னா இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதுலெல்லாம் பெண்களை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ற மாதிரி சில பசங்களை விட்டு பணம் கொடுத்து அவங்களுக்கு அவங்க மூலயமா தூக்கிட்டு வர செய்து அவங்களோட இருந்துட்டு அந்த பெண்கள் மூலயமா அவங்களுக்கு 3 கொள்கை கோட்பாடை சொல்லி, இந்த வெளியில சொன்னீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து, அது இல்லாம உங்க குடும்பம் மானம் போயிடும், உங்க குடும்பத்தையே கொண்டுடுவேன், இது இல்லாம இந்த வீடியோவை வெளியிடுவேன் அப்படின்லாம் மிரட்டுற கேரக்டர். அது இல்லாமல் அந்த பொண்ணு அவ 3 நாள் இவரோட ஒரு 3 முறை இருந்துட்டு வெளியில போகணும்னா அவ வேற ஒரு பொண்ணை கையை காட்டி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள். இப்படிலாம் ரூல்ஸ் எங்கப்பா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற லெவல்ல இருக்குது பண்ற அயோக்கியத்தனத்துக்கு. அந்த கேரக்டர் மூலயமா அவங்க அண்ணனுக்கு அவப்பெயர் மட்டும் இல்ல, அவர் உயிருக்கே ஆபத்து வருது. அவருடைய உயிரை தம்பியால எடுக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய சகோதரர். ஏன் எடுக்க வர்றாரு, எப்படி எடுக்க, அவ்வளவு பெரிய டானோட உயிரை எடுக்க முடியுமா, எடுத்தாரா, இல்ல அந்த அண்ணனும் அவங்க குடும்பமும் அழிஞ்சுதா இல்லையா, அவங்க தம்பியை என்ன பண்றாங்க, தம்பியும் அண்ணனும் உயிர் பிழைத்தார்களா, மற்ற பெண்களுடைய வாழ்க்கையை கவர்ந்து பண்றேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பெண்ணுடைய, அதுவும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், இப்போ நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அந்த பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க, கொடூரமா இருக்கும். அவர் தோழி தான் அந்த பொண்ணை மாட்டி விட்டு அந்த பொண்ணை தப்பிக்கிறதுக்காக பார்க்கும். அந்த உண்மை தெரிய வர்றப்போ பதறி துடிக்கிற அந்த அண்ணங்காரன் வில்லனுடைய தம்பியும் தீர்த்து கட்டினாரா இல்லையா. வில்லன் பெண்கள் விஷயத்துல வீக் இல்லை அப்படின்னாலும் தம்பிக்காக பணம் தர்றேன், நடந்து போச்சு போய் சேரு அப்படின்றப்போ ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். இந்த படத்துல ஒருத்தர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, அந்த வில்லனே ஒரு வில்லனுக்கு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல யார் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல லீட் ரோல் ஆனந்த் முருகன், அவர் தான் இந்த வில்லனா வர்றாரு. அப்பாவோட சொத்துக்கு, அதாவது வளர்ப்பு அப்பா, இவங்களுக்கு 2 பேருக்கு 2 பேருக்குள்ளார போட்டு அந்த பைக்கை யாருக்குன்றது, தம்பிகாரனை மடமாத்தி விட்டு அவனை தீர்த்து கட்டிட்டு இவர் அந்த பைக் எடுத்து ராஜ்யத்தை தன் கைவசப்படுத்துறாரு. தம்பிக்காரனா நடிச்சவர் நம்ம இயக்குனர் சரவண சக்தி, இயக்குனர் நடிகரும் கூட, குட்டி புலி, நாயகன் JK ரித்தீஷோட நாயகன்லாம் டைரக்ட் பண்ணவர். சில பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு, பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. இதுலயும் ஆனந்த் முருகன் நியூ ஃபேஸ், இவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர், இந்த படத்தோடைய டானா வர்ற அந்த ரவுடி அண்ணன் ரவுடி அவர் தான். அது மாதிரி பாலஹாசன், அவர் தான் விடுதலை படத்துல இன்னும் ஒரு வெப் சீரிஸ்லாம் பிரமாதமா நடிச்சார். அந்த பாலஹாசன் இதுல இந்த தங்கை படுற துயரை தாங்க முடியாம வில்லனை எதிர்க்கிற ஒரு கேரக்டர்ல பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. இது இல்லாம ஸ்ரீதேவா, சிறகடிக்க ஆசைன்னு விஜய் டிவியில ஃபேமஸா ஓடிட்டு இருக்க சீரியல் நாயகர்னா நாயகரோட அண்ணன், இவரும் ஒரு நாயகர், பயந்தாங்குழி நாயகரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் அப்பா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற ஒரு கேரக்டரா, வீடை ஜப்தி பண்றப்போ எதிர்த்து போராட முடியும், தங்கையோட தாயோட போராட முடியாத அபலையா இருக்கிற ஒரு கேரக்டர்ல ஸ்ரீதேவா பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்கும் இந்த வில்லன் கோஷ்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதும், யாசர், அவர் தான் அந்த வில்லன் ஆனந்த் முருகனோட தம்பியா மிரட்டி இருக்கிறாப்புல. யாசரை நம்ம ராட்சசன் இன்னும் பல படங்கள்ல பார்த்துருக்குறோம். இதுலயும் வேற லெவல்ல ஒரு கேரக்டர். உண்மையாவே யாசர் பண்றதெல்லாம் பார்த்தா, ஐயோ இவ்வளவு கொடூரமான மனிதர்கள்லாம் இருக்காங்களா
பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த பெண்களை மிரட்டி வன்புணர்வுக்கு செய்யற கேரக்டர்ல பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. காயத்ரி ரமா அவங்க தான் வந்து நிச்சயம் பண்ணி இவங்கள்ட்ட சிக்கி சின்ன பண்ணாம அவரை ஒரு பெண் கேரக்டரா நடிச்சிருக்கிறாங்க. பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. ஷர்மிஷா அவங்க அன்னி கேரக்டர்ல, இந்த பொண்ணு ஒரு படத்துல ஹீரோயினாலும் நடிச்சாங்க. இந்த படத்துல அன்னி கேரக்டர்ல பாலஹாசனுக்கு துணைவியா பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. சுவாதி எஸ் பிள்ளை அவங்களுடைய நடிப்பும் அருமையா இருக்குது. கஜராஜ் இவங்க தான் வந்து இந்த பாதிக்கப்பட்ட காயத்ரி ராமா பாலஹாசனோட தந்தையா, நிஜத்துல அவர் கார்த்திக் சுப்புராஜோட தந்தை, இந்த படத்துல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட தந்தை. இந்த படம் மதுரை பேஸ் பண்ணி வர்றதுனால இவருக்கு ஒரு கேரக்டர் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. அருமையா நடிச்சிருக்கிறாரு. ஹலோ கந்தசாமி அவரு வில்லனோட கையாளா அவரு பண்ற அழிச்சாட்டியங்கள் பாவ புண்ணியங்கள்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் உண்மையாவே ஒரு வித்தியாசமான படம். அப்பனுக்கு பாடம் போட்டிய சுப்பன் டைட்டிலா வச்சு வந்திருக்கிறதுனால இந்த படத்தை இயக்கி இருக்கிற குகணேசன் சோனைமுத்து இவர் வந்து தேனி டு மதுரைன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. பஸ்லயே ஒரு காதல் கதை. இந்த படம் ரவுடி விஷயத்தையும் அதனால பெண்களுக்கு ஏற்படுற இடையூறையும் அதை ரிவெஞ்ச் எடுத்து பழி வாங்குற ஒரு ஹீரோவையும் அழகா படம் பிடிச்சிருக்குது. தேனி டு மதுரையே ஒரு பிரமாதமான படம். அத்தனை வருஷம் ஏன் படம் பண்ணாம இருந்தாருங்கிறது தெரியல. இப்ப இந்த படத்தை இவரே ஒளிப்பதிவு செய்து இயக்கி எழுதி இயக்கி பண்ணியிருக்கிறாரு குகணேசன் சோனைமுத்து. உண்மையா பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் குறைகள் இல்லாமல் இல்லை, ஒரு சில குறைகள் இருந்தாலும் அது நிறைவான காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால பெருசா தெரியல. ரகுநந்தனோட மியூசிக்ல ஒரு பாடல், அது இல்லாம ஜோஸ் பிராங்க்லினோட மியூசிக்ல இன்னும் சில மாண்டேஜ் சாங்குகள் பாடல்கள் பிளஸ் ரீ ரெக்கார்டிங் பிரமாதமா இருக்குது. ஜெயா கிருஷ்ணாவோட படத்தொகுப்பு இந்த படத்துக்கு பக்கா பலம். அது இல்லாம ஆனந்த் முருகன் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். அவரோட இணைந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா சிவகாசி பாலாவும் சமுத்ரா செந்திலும் பணிபுரிஞ்சிருக்காங்க. உண்மையா இன்னைக்கெல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்தில இருந்து இளைஞர்கள் இணைந்து நல்ல நல்ல படைப்புகளை கொடுக்குறாங்க. அது பெருவாரியான ரசிகர்களை கவராம போறது வந்து வருத்தமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றாதான் தமிழ் சினிமா வாழும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு ரசிகர்கள் பெரிய ஹீரோக்கள், பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள் நடிச்ச படத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுக்காம இந்த மாதிரி படங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும். அந்த திரையரங்குக்கு சென்று ஆதரவு கொடுக்குங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு இந்த படம் சுப்பன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் ரசிகனுக்கும் நல்லதொரு படமா அமைந்திருக்கிறான்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.